சப்பாத்தி பீஸா ரொம்ப சூப்பரான சப்பாத்தி பீஸா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போமா. இந்த மாதிரி 2 முட்டையை அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டா வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி லைட் ப்ரௌனா எடுத்துக்கோங்க. இதே சட்டிலே கொஞ்சமா சீசன் எள்ளு வந்து போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துக்கோங்க. Szechuan சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மேலே நம்ம போடுற சாஸ். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியை டோஸ்ட் பண்ணுறதுக்கு அமுல் கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் பட்டர் வந்து எடுத்துருக்கேன். டபுள் சைடு வந்து பட்டர் வச்சு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லெட்யூஸ் அண்ட் டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸா பாஸ்தா சாஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் அப்ளை பண்ணிக்குவோம். லெட்யூஸ் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆனியன் மேலே போட்டுக்கோங்க. எக் வந்து மேலே போட்டுக்கோங்க. சாஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்போ இந்த சாஸ் வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். டொமேட்டோவை மேலே வச்சுக்கோங்க. கார்லிக் பவுடர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இட்டாலியன் மிக்ஸும் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸ்டோரிக்கான ஹர்ப்ஸும் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்ப்ரெட் வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு மூடி போட்டுருங்க. ஸோ வாங்க இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஸோ யம்மி பீஸா இஸ் ரெடி டு ஈட். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. பிஸ்மில்லா. மெல்ட் ஆகிட்டு இருக்கு. வேற லெவல். சூப்பர்.